காரணமாக குடியிருப்புக்குள் புகும் விஷப்பாம்புகளால் பொதுமக்கள் அச்சம். பிடித்துச் செல்லும் பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் குடியிருப்பு பகுதிக்கு அருகிலேயே விட்டுச் செல்வதாகவும் குற்றச்சாட்டு. அடர் வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை. சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக தொடர்படியான கனமழையும் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்து ஊட்டி கொடைக்கானலை போல் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் அடர்ந்த வனப்பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் விஷப்பாம்புகள் தொடர் மழையின் காரணமாக வெப்பமான சீதோஷ்ண நிலையை பெற வேண்டி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் திருப்பத்தூர் கணேஷ் நகரைச் சேர்ந்த கார்த்தி என்பவரது வீட்டில் உபயோகப்படுத்தப்படாத தொட்டி பகுதியில் அதிக விஷத்தன்மை கொண்ட நீர் சுரட்டை பாம்பும், அதேபோல் காளியம்மை தெருவில் உள்ள ஜெரால்டு என்பவர் வீட்டில் நல்ல பாம்பும் புகுந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 பாம்புகளையும் பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். மேலும் வீட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி சென்றனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், பிடிபடும் பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் அருகாமையில் கொண்டு போய் விடாமல் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு போய் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த சில வாரங்களாக பெய்த மழையில் தொடர்படியாக விஷப்பாம்புகள் வீடுகளுக்குள் புகுந்து வரும் சம்பவம் குடியிருப்பு வாசிகளுக்கு பெரும் அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி வருகிறது.